அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கடந்த வாரம் வியாழக்கிழமை ஒரு கல்வனை குறித்து நாம் பார்த்தோம். அதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வருகிற வாரங்களில் அந்த சிலுவையில் 2வது வார்த்தையில் இடைப்பட்ட அந்த 2 கல்வனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வாக்குமூலம் கொடுத்ததையும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் அந்த இடத்துல அவன் லூக்கா 23:39 நம்ம பார்த்த பொழுது, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள், நீதி என்று அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். உன்னையும் ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? இந்த உலகத்தின் ஆசைக்காக அவன் ரட்சிப்பை கேட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு கல்வனின் பார்வை இந்த உலகத்துக்கு நேராய் போனது, இந்த உலகத்தின் ஆசைக்கு நேராய் போனது. இன்னொரு கல்வனின் பார்வை நித்திய வாழ்வை நோக்கி போனதை நாம் பார்த்தோம். இந்த கல்வனின் வழியாய் இந்த பூமியிலே கிறிஸ்தவம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கடந்த வாரம் நாம் பார்த்தது போல திருச்சபைகள் இந்த கல்வனின் வழியாய் போய்கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு கடந்த வாரங்களை நாம் பார்த்தோம். எத்தனையோ திருச்சபைகள் இந்த உலகத்திலே கல்லறை வாங்க வேண்டும், பில்டிங் கட்ட வேண்டும், அநேக காரியத்திற்காக எலெக்ஷனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது, வீடு வீடாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவனை துக்கப்படுத்தும்படி அநேக திருச்சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்வனுடைய இருதயம் என்ன, எதை நோக்கி இருந்தது தெரியுமா? ரட்சித்துக்கொள், உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து அந்த பூமியில தான் இருக்கிறான். நித்திய வாழ்வை குறித்து ஒரு கல்வனுக்கு அறிவு இருக்கும் என்றால் இவனுக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிவு இருந்திருக்க வேண்டும். அந்த பூமியில தான் இருந்தான். ரோம ராஜ்யம் நடக்கிற காலத்தில் தான் அந்த கல்வன் இருந்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக தெரியும். அவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான், தெளிவாய் தெரியும். முந்த நாள் சாயங்காலத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பாடுபடுகிறதை பார்த்து கொண்டே இருந்தான். அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரே, இவ்வளவு பூமியில் இருக்கும் பொழுது மனிதனுக்காக வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறாரே என்பதை அவன் உணர்வில்லாமல், இயேசுவின் அருகிலே இருந்து கூட அவனுக்கு உணர்வில்லாமல் போய்விட்டது. அந்த இருதயம், அவன் இருதயம் எங்கே இருந்தது? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள் வந்த நாம், ஞானஸ்தானம் எடுத்த நாம், பல நாட்களாய் ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் நம் இருதயம் எங்கே இருக்கிறது? ஆண்டவராகிய தேவன் பூமியிலே உணாமல் வரும் பொழுது ஆதாமை பார்த்து கேட்கிறார், பாவமாய் நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன் அருகில் செல்லப்படையாய் வைத்திருந்தேன் அல்லவா? உன் அருகில் நான் உலாவே ஆசைப்பட்டேன் அல்லவா? இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதே, நீ எங்கே இருக்கிறாய்ன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவனின் உள்ளம் துக்கப்பட்டது. 1000 தேவதூதர் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய தேவன் அதை பார்க்கிலும் என் ஜனங்கள் மத்தியில நான் உலாவதே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள் முக்கியம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்காக பரலோக மேன்மையை சுமந்து பூமியில வந்து கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆத்மா கூட பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் பிடிப்பு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடைசி வரைக்கும் தம்மை தாழ்த்தினார். பரலோக மேன்மையை இழந்து ஒரு மனித ஆத்மா கூட போகக்கூடாது என்பதை இந்த கிறிஸ்தவ காலங்கள், இந்த தவ காலங்களும் யோசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய், ஒரு கடவுள் மனிதனாய் ஏன் இந்த பூமியில் அவதரித்து 33 வருஷம் பாடுபட்டு மனுஷனை மீட்டெடுத்து பரலோகம் சென்றிருக்கிறார். எதற்காக? இந்த உலகத்தில் நாம் சம்பூர்ணமாய் வாழ்வதற்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஓடுகிறதுக்கு மாத்திரம் அல்ல. இன்றைக்கு நான் மரித்திருந்தால் அடுத்த நிமிஷம் என் ஆத்துமா பரலோகத்தில் இளைப்பாறுமா? இந்த பாரடைஸ் என்று சொல்லுகிற இளைப்பாறுகிற ஏதேன் தோட்டத்துல, எந்த ஏதேன் தோட்டத்துல மனிதனை வைத்து அழகு பார்த்தாரோ அதே ஏதேன் தோட்டத்துல பாவம் வந்த பொழுது மனிதனை சுரத்தப்பட்டது, அடைக்கப்பட்டது. அந்த ஏதேன் தோட்டத்துல நம்மை வாழ வைக்கும்படி திரும்ப ஆபிரகாம் மடியிலே நம்ம கொண்டு சேர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பல பாடுகள் பட்டு கொண்டிருந்தார். இதை அந்த கல்வன் பார்த்து கொண்டிருந்தான். 1வது வார்த்தை சொல்றாரு, இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருந்தோம், நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு கல்வனின் இருதயம் அசைந்தது, ஒரு கல்வனின் இருதயம் உடைக்கப்பட்டது. ஆனால் இவனுடைய இருதயமோ இன்னும் இந்த பூமியை நோக்கி கொண்டே இருந்தது, இந்த பூமியை நோக்கி கொண்டே இருந்தது. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு துக்கமுள்ளவராய் காணப்படுகிறார். என் திருச்சபைகள் என்ன நாளில ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கடந்த வாரம் நாம் தியானித்தோம். திருச்சபை தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதா? எல்லா திருச்சபையும் நான் சொல்லவில்லை. சில திருச்சபைகள் இன்றைக்கு தேவனை துக்கப்படுத்தபடி நடந்து கொண்டிருக்கிறது. சில ஆராதனைகள் பிசாசுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருக்கிறது. தேவனை துக்கப்படுத்தி நடந்து கொண்டு சில ஆராதனைகளை பிசாசை நடத்தி கொண்டிருக்கிறான், சில ஊழியர்களை பிசாசை நடத்தி கொண்டிருக்கிறான், அதை கூட அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான்.
ஆண்டவர் இன்றைக்கு துக்கத்தோடு சொல்லுகிற காரியம், இந்த உலகத்தில் நீ எத்தனை கோடி சம்பாதித்தாலும் சரி, எத்தனை PhD நீ வாங்கினாலும் சரி, உன் ஆத்துமா ரட்சிக்கப்படாவிடில் நான் வந்து பிரயோஜனம் இல்லை. நான் பூமியில வந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கொடுத்தது பிரயோஜனம் இல்லை. ஆத்துமா மீட்கப்படாமல் இருப்போம் என்றால் நம்மை போல துக்கமுள்ளவர்கள் பூமியில இல்லை. நம்மை போல இந்த உலகத்துல நிர்வீசானவர் பூமியில இல்லை. நீதிமானை ரட்சிப்பது அரிதென்றால் பாவியும் பக்தி இல்லாதவன் எங்கே நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரவிலே ஒரு ரகசிய வருகையில வருவார் என்றால் என் ஆத்துமா எதை நோக்கி கொண்டிருக்கிறது? என் ஆத்துமா எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? என்னுடைய கோல் எதை நோக்கி இந்த பூமியில ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த உலகத்துல ஓடுகிற மனிதர்கள் போல் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? இல்லை என்றால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே இன்றைக்கு நீர் வருவேன் என்றால் அந்த நிச்சய வாழ்வு எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த இருதயம் எங்கே இருக்கிறது? யோசிக்க வேண்டும். எதுல என் இருதயம் இருக்கிறது அதை நாம் யோசிக்க வேண்டும். அதை குறித்து சில காரியங்கள் நாம் பார்க்க போறோம். பார்த்து முடித்து விட்டு நான் நம்ம நினைக்கிறேன். அதையே பார்க்கும்பொழுது ஆதியாகமத்தில் அந்த வசனத்தை படி 3:6 எடுத்து படி. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்ரீயானவள், நல்ல கவனிங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட இருக்கிறார், அந்த விருட்சத்தை நீ தொடக்கூடாது. தொட்டால் உன் கண் திறக்கப்படும், உன் ஆத்துமா மரித்து போவாய், உன் ஆத்துமா மரித்து போகும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் எல்லா இடத்தையும் பார்வையை பார்க்கிலோ தேவன் மேல இருக்கிற கண் எங்க மாறிச்சுப்போம்? அந்த பணத்தின் மேல். படிக்க திருப்பி. பார்வைக்கு இன்பம். அந்த பணத்தை பார்க்கும் பொழுது இந்த பூமியில எல்லா காரியத்தையும் பார்க்கணும், அது மேலாய் காணப்பட்டது அவளுக்கு. எவ்வளவு ஒரு பாக்கியம் நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்க ஆண்டவர். இந்த பிள்ளைகளோடு உலாவினார். தமிழில் குளிர்ச்சியான வேலைகளை ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி, வீடு என்று ஒரு வாசலை உண்டு பண்ணி, ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்து, அதை பண்படுத்த காக்கும் என்று ஒரு வேலையை கொடுத்து, ஒரு மனைவியை கொடுத்து, அது மாத்திரம் இல்லாதபடி அந்த குடும்பத்தில் ஆதாம் ஏவாள் குடும்பத்துல தினமும் என் ஆண்டவராக தேவன் உலாவி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தது. எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஒரே ஒரு காரியம் சொன்னார், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாகவாய், உன் ஆத்துமா மரித்து போகும், வணக்கம் எனக்கும் இல்ல, உறவு அற்று போகும் என்பதை ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். ஆனால் பிசாசானவன் அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து என் ஆண்டவராகிய தேவனை மனிதனை பிரிப்பதற்காக, அந்த ஆத்துமாவை கொள்ளையிடுவதற்காக அவள் கண்களை தேவன் மேல இருந்த அந்த ஏவாளுடைய கண்களை அந்த பணத்தை பார்த்தபடி செய்தார். இன்றைக்கு நம்மளை ரட்சித்து நமக்காக உயிரை கொடுத்த தேவன், ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இன்றைக்கும் சாத்தான் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்காக வாழ வேண்டிய பிள்ளைகளை, தரிசனம் உள்ள பிள்ளைகளை, தேவன் ஆயத்தப்படுத்தின பிள்ளைகளுடைய பார்வைகளை இன்னைக்கு பிசாசு எதிர்மறைய வைத்து இன்னைக்கு தேவனுடைய திட்டத்தை குறைத்து கொண்டிருக்கிறான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அழகாய் உலாவினார், தேவன் அழகாய் சஞ்சரித்தார். அந்த பாக்கியத்தை இழந்தது காரணம் என்ன? அவருடைய கண்கள் எங்க போனதா? படி மாத்திரம் புத்தியை தெளிவதற்கு இச்சிக்கப்படத்தக்க இவளை கற்பனை பண்ணுகிறார். கண்டால் அவனும் பூசித்தான். உடனே என்ன நடந்தது? திறக்கப்பட்டது. என்ன திறக்கப்பட்டது? ஆண்டவர் அழகாய் வைத்திருந்தார். தேவனை மாத்திரம் பார்க்க வேண்டும், தேவனுடைய காரியங்கள் மாத்திரம் உலாவ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துல பாவம் என்னன்னு தெரியப்பட்டுச்சு. இந்த உலகத்துல பாவம் என்னன்னு தெரியப்பட்டுச்சு. இந்த உலகத்தின் அசுத்தங்கள் என்னன்னா தெரியப்பட்டது. அடுத்த நிமிஷம் அவர் மனுஷர்கள் ஆனார்கள். தேவனோடு வாழ வேண்டிய ஒரு மனுஷர்கள் ஆனார்கள். கர்த்தர் எவ்வளவு அழகாய் வைத்திருந்தார். ஒரு அழகிய தோட்டமாக ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அவர்களை அழகு பார்த்து வைத்திருந்தார். புசிப்பதற்கு கனிகளை கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பண்படுத்தும் காக்கும் என்ற ஒரு வேலையை வைத்திருந்தார். 4 விதமான நதி செழிப்பாய் எங்கே அனுப்பி கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, நீ இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய கண்கள் எங்கே போனது? நம்முடைய கண்கள் எங்கே இருக்கிறது? ஆண்டவராகிய தேவனை நோக்கி இருக்கிறதா? இல்லை என்றால் நம்முடைய கண்கள் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதா? காலையில் எழுப்பி வெளியே வந்து நின்று பார், மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதற்கு ஓடுவதனே தெரியவில்லை.
எதற்கு ஓடிக்கொண்டிருக்கான்னு தெரியவில்லை. ஒரு நிமிஷம் மறிப்பான். காலிலிருந்து வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு வீட்டுல திரும்ப வருவது நிச்சயமில்லை. ஆனால் அவன் செய்கின்ற காரியம், இன்னும் நான் பல ஆண்டுகள் பூமியில வாழுவேன், இன்னும் நான் சுகமா இருப்பேன், இப்படியே உலகத்துக்கு நோக்கி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளின் பிசாசு ஓட வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஜனங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். சிலரை பணத்தின் மேல வைத்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் கண்கள் பணத்தின் மேல் வைக்கப்படுகிறது. தேவனை பற்றி யோசிக்க கூட இன்றைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. 10 நிமிஷம் முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கு கூட நேரம் இல்லை. தேவனோடு சஞ்சரிக்க நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இருதயமோ ஜனங்களின் பக்கத்துல வர மாட்டார்களா? என்னோடு ஒரு 10 நிமிஷம் உறவாட மாட்டார்களா? நான் உண்டு பண்ணின ஜனங்கள் அல்லவா? தேவ தூதர்களை பார்க்கிறோம், இவர்கள் நான் விசேஷித்தவர்களாய் தேவ தூதர்கள் கை கொடுக்காதபடி என் பிள்ளைகளுக்காக நான் கை கொடுத்து எல்லாம் மேன்மையை துறந்து வந்து ஒரு நாயை போல சிலுவையில என்னை அடித்து இழுத்து கொண்டு போனார்களே, காரை துப்பினார்களே, 39 கசை அடிகள் அடித்து என் சரீரத்தை கிழித்தார்களே, முள்களால் தலையிலே முள்மூடி சூட்டி ரத்தங்களை வடிது என்னை அடித்தார்களே, எல்லாம் எதற்காக நான் சகித்தேன் என்று தெரியுமா? மனுஷ சந்ததிகள் காலம் முழுவதும் மரணத்திற்கு அடிமையாயிருந்த நம்மளை பாதாளத்தில் கொண்டு போடுவதற்காக துடித்துக் கொண்டு பிசாசின் கையிலிருந்து சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி ஜெயமெடுத்து மரணத்தின் அதிகாரியாய் தேவன் வீற்றிருக்கிறாரே. எதற்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை தருவதற்கு. ஆனால் என்னுடைய கண்களோ இந்த பூமியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் கூட அந்த பரலோக மகிமையை உணர்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில ஓடிக்கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்தது கல்வனின் இருதயம். அந்த கல்வன் 3 நாள் தேவனோடு பிரயாணப்பட்டிருந்தாலும் அவரை குறித்து உணர்வில்லாதபடி, இயேசுவோடு இருந்த பொழுது உணர்வில்லாதபடி இருந்த அந்த கல்வன் போல் இருதயம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? புதிய ஏற்பாடு பகுதியில் ஒரு எக்ஸாம்பிளை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 19:16 படிமா. மத்தேயு 19:16. ஒரு நல்ல கேள்வி அந்த போது கேட்க. நித்திய வாழ்வு. அவன் ஒரு செல்வந்தனா இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு சிந்தை தோன்றினது, நான் நித்திய வாழ்வுக்கு போக வேண்டும், இந்த பூமியில நித்திய வாழ்வை நான் அடைய வேண்டும், அதற்காக நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து விட்டேன். கரெக்டா நான் ஆலயத்துக்கு போகலை, தசமபாகங்களை சரியாய் கொடுத்து மோசே நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை நான் சரியாய் நிறைவேற்றினேன், அது எனக்கு போதும் நித்திய வாழ்வுக்கு என்று சொல்லி திருப்தியாய் இருந்து விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் 139:1-2 சொல்லுது, நான் உன் உட்காதலையும் உன் எழுத்திரத்திலே அறிந்திருக்கிறேன், நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் முன்னே என் கண்கள் உன்னை கண்டது. எங்கள் உற்பத்தியாக நான் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்றைக்கு இந்த பூமியில் அவதரித்தாயோ அந்த நாளிலிருந்து என் கண்கள் உன்மேல் இருக்கிறது. நீ மறைமுகமாய் நடக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்பதாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகவே நீ செய்கிற காரியம் என்ன? நீ சரியாய் ஆலயத்துக்கு போகிறாய், தசமபாகம் கொடுத்தா, மோசேயின் சட்டத்திட்ட நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆனால் உன் இருதயமோ எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல பேசுகிறார். அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, இந்த பூமியில நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எது தடையா இருந்தது தெரியுமா? அவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த பணம் அவனை அந்த நிர்மூலம் பண்ணி போட்டது. அதே வசனத்தை நாம் தொடர்ந்து படிப்போம். 20, 21, 22 படிப்போம். நீ பூரண சர்க்கனாய் இருக்க விரும்பினால் போய் அப்ப அவன் இறுதி எங்க இருந்துச்சு? பணத்தின் மேல இருந்துச்சு. ஒரு ஆசை இருந்தது, நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை இருந்ததானால் அந்த பணம் என்ற ஒரு காரியம் விசுவாசு பின்னால இருந்து கொண்டு அந்த நித்திய வாழ்வை பார்க்கிறோம், இந்த பணம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவன் இருதயம் துக்கமடைய வச்சு அந்த இடத்தை விட்டு விலகி போனான் என்று பார்க்கிறோம். அவன் இருதயம் பணத்தின் மேல் இருந்தது. தேவனோடு உலாவின ஆதாம் ஏவாளுடைய கண்கள் அந்த பணத்தின் மேல் போனது.
இங்கே இவனை பார்க்கும்போது அவனுடைய ஆஸ்தின் மேல் அவன் கண்கள். தேவனுக்காக சரியாய் ஆலயத்துக்கு போகிறோம், வாரமான ஆலயத்துக்கு போகிறோம், தசமமாக கொடுக்கிறோம், சரியாய் பாசிக்கிற எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். ஆனால் நான் செய்கிற என் இருதயம் எங்க இருக்கிறது? எதன் மேல் எனக்கு ஆசைகள் இருக்கிறது? யோசிக்க வேண்டும். இல்லை ஏதோ ஒன்றை சத்துரு என் ஆசை என் இருதயத்துக்குள்ள வைத்துக் கொண்டு நீ அது பின்னாலே ஓடு 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானா? இல்லை ஏதோ ஒரு காரியத்தை என் முன்னாடி காண்பித்து வீடு கட்ட வேண்டும், அதற்காக ஓடு 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 ஓடுன்னு ஓட வைத்துட்டு இருக்கிறானா? இல்ல பிள்ளைகளுக்காக ஓடு ஓடுன்னு ஓடி தேவனுக்காக எதையும் செய்ய விடாதபடி 10 நிமிஷங்கள தேவனுடைய பாதத்திலிருந்து உன் காரியத்தை புரிந்து கொள்ள முடியாம ஓட வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு கவலையை உள்ள வைத்து ஓட வைப்பான் என்றால் இன்றைக்கு சேஞ்ச் திங்கிங்குடைய உன் சிந்தையை மாற்றிக்கொள். உன்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும் உன் பிள்ளை எங்க வைக்கணும், உன் பிள்ளை எங்க வழி நடத்தணும், உன் வீடு எங்க, உன் குடியிருப்பு வரைக்கும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நீ விசுவாசிப்பட. அதான் சொல்ற, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ கையில் எடுக்காத, உன் பிரச்சனையை நீ கையில் எடுத்து ஓடி வேண்டாம். விசுவாசம் கண்களை அதிலே வைத்து அதிலே ஓடுபடி செய்வான். ஒரு பாரத்தை நீ கையில் எடுக்காத, கடவுள் மேல விட்டு விடு. மாம்சத்தோட ரத்தத்தோட போராடாத. குடும்பத்துல போராட்டம் இருக்கிறதா, அவர்களோட நீ போராடாத. தேவன் கையில ஒப்பு கொடுத்து அவர் ஹேண்டில் பண்ணும் பொழுது அழகா ஹேண்டில் பண்ணுவார். சற்று தாமதித்தாலும் கர்த்தர் சரியாய் செய்வார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள, நீங்கள் எதிரின் கையில் எடுக்காது. ஒருவேளை வறுமைகள் நம் குடும்பத்தில் தாண்டவாடி கொண்டிருக்கலாம். அதை நான் என்ன செய்வேன், என் சிந்தைகள் அந்த கடனை எப்படி அடைப்பேன் அடைப்பேன் என்று சொல்லி உன் சிந்தை ஓடிக்கொண்டிருக்க மாட்டார். உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வானத்தையும் பூமியை உருவாக்கின தேவனிடத்துல 2 கைகளை நீட்டி, ஆண்டவரே என் இருதயம் எப்பொழுது இந்த வானத்து நேரம் போய் கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனையை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறது, உண்மை நான் தேடவே முடியல என்று சொல்லி 2 கைகளை பரலோகத்தை நோக்கி கண்ணீர் வடிக்கும் பொழுது நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் பரலோகத்தில் துருத்தில் ஏறிக்கொண்டே இருக்கும். ஏற்ற நாள் வரும் பொழுது அவர் நன்மை செய்வார். விசுவாசம் எங்கே? எபிரேயர் 2:1 சொல்லுது, வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் வேதத்தில் இருக்க பாரமான யாவற்றை தள்ளிவிட்டு உன்னை நெருங்கி இருக்கிற எல்லா பாவத்தை உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறார், முடிக்கிறார், அவரே நோக்கி ஓடும் சொல்றார். காரியத்தை கர்த்தரிடத்துல கொடுத்து நான் 18 வயசுல நான் கொடுத்தேன், இன்ன வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். 18 வயசுல என்னை ஒப்பு கொடுத்த எந்த காரியத்தையும் நானா செய்ய மாட்டேன். பாதத்தில் அமர்ந்த ஆண்டவர் கையில விட்டு திரும்ப அந்த காரியத்தை நினைக்க மாட்டேன். ஓடிக்கொண்டே எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெருக்கங்கள் வாழ்க்கையில் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, ஊழியத்தை விட்டு விலகுபடி எத்தனையோ காரியங்கள் செய்தது. நான் விலகி இருந்தேன் என்றால் எத்தனையோ ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. ஆனால் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்வலமே எதிர்த்தாலும் ஆவியானவர் அதை சுயம் எடுத்து நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் எப்பொழுதும் என் கண்கள் என் ஆண்டவராகிய தேவனை நோக்கி இருக்கிறது. எனக்கு நிரக்கம் செய்கிற வரைக்கும், ஒரு காரியத்தில் நன்மை உண்டாகிற வரைக்கும் என் கண்கள் பூமி அல்ல, படத்தை அல்ல, மனிதன் அல்ல, என் ஆண்டவருடைய கண்களையே நோக்கி இருக்கும். காரணம் என்ன? அவர் செய்தால் சரியாய் நடக்கும். சொல்லிட்டார்களே, தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாக உன்னை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது அல்லவா? கடைசி வரைக்கும் நான் நடத்த மாட்டேனா? எதற்கு வியாதியை கண்டு பயப்படுகிறது? டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு படு கொடுத்துட்டா பயப்படாது. உன்னை உருவாக்கின தகப்படுக தெரியும். தாயின் வயிற்றில் எழும்புக அவயங்கள் உற்பத்தி ஆக்கினது அவருக்கு தெரியும். ஒரு நிமிஷத்துல ஒரு ரிப்போர்ட்டை தலைகளாய் மாற்ற முடியும். டாக்டர் மேல கண்ணை வைக்காத, மாத்திர மேல கண்ணை வைக்காத, அவர் மேல வை. அவர் மேல ஒவ்வொன்று நீ விசுவாசித்து நடக்க நீ அந்த அனுபவத்துக்குள்ள போக போக உன் கண்கள் அவரே நோக்கி இருக்கும். ஒரு சிறு காரியத்தை கூட எந்த மனிதனை நாடி இருக்க மாட்டாய், அவரே நோக்கி இருக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும். அந்த காலத்துல என்ன காரியத்துல நீ அடிமையா இருக்கிறாரோ எனக்கு தெரியும். ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமையா இருக்கணும். உன் கண்கள் அதிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். தேவனை கூட்டி சிந்திக் கொள்ள முடியாதபடி, அப்படி சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள முடியாதபடி உன் இருதயம் திரும்ப மாறுபாட்டு கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஒன்றை உணர்ந்து கொள். உன்னை அவருக்கு சரண்டர் பண்ணு. உன் கண்கள் அவரை நோக்கட்டும். ஒரு கண்கள் இந்த பூமியே பார்த்து கொண்டு திரும்ப ரட்சித்தால் நான் போய் திரும்ப திருடுவேன். உன்னையும் காப்பாற்றிக்கொள், என்னையும் காப்பாற்றிக்கொள். ஆனா ஒரே கல்வனுக்கு உணர்வுள்ள இருதயம் உண்டான். இந்த வாழ்க்கையில ஒரு நித்திய வாழ்வை கேட்டு அந்த வாலிபனுடைய இருதயம் எப்படி காணப்பட்டுச்சு? அந்த வாலிபனுடைய இருதயம் எப்படி காணப்பட்டுச்சு? நித்திய வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவனுடைய இருதயமோ உலகத்தின் பணத்தில் மேல் இருந்து. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றார். நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், அழகாக ஒரு பிள்ளையை கொடுத்தார். உடனே சொன்னார்,
நீ அவனை பலியிடு என்று சொன்னார். எதற்காக சொன்னார் தெரியுமா? அவன் கண்கள், ஆபிரகாம் கண்கள் எப்பொழுதுமே நீ நோக்கி இருக்கும். பிள்ளை மேல அவன் கண்ணு போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் அங்க ஒரு பரிசோதனை வைக்கிறார். உன் இருதயம் ஏன்ட்டதான் இருக்கணும். 100 வருஷம் பிள்ளை இல்லைன்னா ஒரு பிள்ளையை கொடுத்தன உன் பாசம் எங்க பெறக்கூடாது, அந்த பிள்ளையின் மீது பெறக்கூடாது. உடனே பலியிடுன்னு சொன்னார். ஆபிரகாம் அதை ரகசியமாய் வைத்து சொந்த மனைவி கூட சொல்லாதபடி வேலைக்காரனை சொந்த மனைவி எங்க வைக்கணுமோ வைத்து விட்டு அந்த காரியத்தில் வேலைக்காரனை எங்க நிறுத்தணுமோ நிறுத்தி விட்டு தேவன் சொன்ன வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு அதே சிந்தையில யாரும் அதை தடை பண்ண விடக்கூடாதுன்னு சொன்ன மனைவி எங்க வைக்கணுமோ வைத்து விட்டு இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாது. உன்னுடைய தேவன் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுவார் என்றால், திரும்ப திரும்ப பேசுவார் என்றால், அந்த மனைவி குறுக்கே வரக்கூடாது, உன் வேலைக்காரன் குறுக்கே வரக்கூடாது, இந்த உலக நண்பன் குறுக்கே வரக்கூடாது. தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன் கண்கள் அவர் மேலே இருக்கணும். அதுதான் ஆபிரகாம் செய்தான். மனைவிட்ட சொன்னா என்ன சொல்லியிருப்பா? 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் ஒரு பிள்ளையை கொடுத்தாலே அதை கொள்ளுவேன்னு சொன்ன தேவன் சொன்னதானே சொல்லி அதை நிறுத்தி போட்டிருப்பார். வேலைக்காரன் சொல்லியிருந்தா அவனும் நிறுத்தி போட்டிருப்பான். மலை அருகிலே கொண்டு அவனை எங்க நிறுத்தி கொண்டு அவன் கேட்கிறான், பிள்ளைய அண்ணன் கேட்கிறான், தட்டை இருக்கிறது, பலியிட எங்கன்னு கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீ சொல்லுங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒன்று நடக்கவில்லை என்று காத்துக் கொண்டிருக்க சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். அந்த நாள் வரும் பொழுது, ஏனென்றால் என் கண்கள் எனக்கு நீதி செய்கிற வரைக்கும் அவரையே நோக்கி இருக்கிறது. அதனால்தான் லூக்கா 18:7 சொல்லுது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையா இருப்பார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் இந்த உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் இருக்க விசேஷமாய் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். அப்படி கையில் நம்மை கொடுத்திருக்கிறார். அதனால் சொல்றார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் தேவ நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருக்கணும். எந்த காரியத்தில் உனக்கு நியாயம் இல்லை, உலகத்துல மனுஷன் பின்னால் ஓடிட்டு இருக்காத, பரலோகத்தை நோக்கி செல்லும் பொழுது ஆண்டவர் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ உணராமல் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை அருகில் வரணும்னு சொல்றார். நீ ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து அவரோட நேரத்தை செலவு பண்ண தேவன் உன் பக்கத்துல உணாவதை நீ அறிய முடியும். சில வேளைகள்ல நம் தூரமா எங்கேயோ இருக்க நினைக்க இல்லைங்க, நம்ம அருகில் ஒரு செல்லப்பிள்ளையாய் நின்று கொண்டிருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடினா மத்தியில வாசம் பண்ணி இங்க நான் உணர்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து சோர்ந்து போகாதே. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் உண்டு, உங்களுக்காக உயிரை கொடுத்த ஒரு தேவன் உண்டு. அப்படியே கையில விட்டுவார் உங்களை, அப்படியே விட்டுவார். கணவனை உங்களால் மாற்ற முடியாது, பிள்ளைகளை உங்களால் மாற்ற முடியாது. கர்த்தர் கையில கொடுத்து பாருங்க, கர்த்தர் கையில கொடுத்து பாருங்க. எங்க எதை செய்யணுமோ அதை செய்து கர்த்தர் காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறாமே, அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? அந்த ஜெபம் கூட இந்த உலகுறதுக்குரியதாக இருக்கிறது என்று ஏசியா பக்தன் சொல்றார். ஏசியா 58:3 தொடர்ந்து படி. நான் உபவாசம் பண்ணும் பொழுது கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேனே, நீ அதை ஏற்கிறது இல்லையே, நீ அதை நோக்காமல் இருக்கிறது என்ன? கேள்வி கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், கேள்வி கேட்கிறோம். ஆனா அந்த உபவாசம் எதுக்கு தெரியுமா இருக்கும்? அந்த கல்வனை போல இந்த உலகத்தின் காரியத்தை உள்ள வைத்துக் கொண்டு இருதயம் எங்கேயோ இருந்து கொண்டு ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல தொடர்ந்து படிக்குமா? அதை எப்படி நடக்கிறோமா? இருதயம் எதையோ ஒன்று இச்சித்துட்டு இருக்கு, எதோ ஒன்று இச்சித்துட்டு இருக்கு. இச்சன்படி நான் நடக்கிறேன், உபவாசிக்கிறேன். தொடர்ந்து படிக்குமா? கட்டாயமாய் செய்கிறோம். எதுக்கெல்லாம் பண்றோம்? துஷ்டது கையினால் குத்துவதற்கு, நீதிக்கேடை செய்கிறோம். வழக்குக்கு உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், கோர்ட்ல கேஸ போட்டு உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், மற்றவர்களுக்கு கேடை செய்து விட்டு ஜெயிச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்காக போற என் இஷ்டத்துக்கு இச்சையின்படி நடந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்க இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டே நான் பாஸ்டிங் இருப்பேன் என்றால் தவ காலமல்ல. ஆண்டவர் ஒன்றே ஒன்றுக்கு தான் இருக்க சொல்கிறார். என் இருதயம் இன்றைக்கு மறித்தார்,
அல்லது உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக நீ பாசி இருக்க வேண்டிய அவசியம், வீடு கட்டுறதுக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கையில கொடுத்துரு, அவர் வீடு கட்ட விட்டுரு, பிள்ளைக்கு பலன் பார்த்தா அவர் கையில விட்டுரு, அது சரியாய் நடக்கும். அவர் கையில விட்டுரு. நல்ல ஒரு மெய்ப்பன் ஒன்று 10 ஆடுகளை மேய்த்து கொண்டு சென்றான். அப்போ ஒரு 5 ஆடுகள் மொத்தம் பேசினான். இந்த மெய்ப்பனுக்கு அறிவு இல்லையா? இவ்வளவு செழுமையான செடிகள் இருக்கிறதே, இங்க மேய்க்காம எங்கேயோ கொண்டு போகிறான்னு சொல்லி 5 ஆடுகள் மட்டும் முறுமுறுக்க ஆரம்பித்ததாம். அப்போது மெய்ப்பனை கண்டு கொள்ளாமல் அந்த 5 ஆடுகள் மாத்திரம் அந்த செடிகளை மேய ஆரம்பித்தது. மீதி 5 ஆடுகள் மெய்ப்பனோடு செல்ல ஆரம்பித்தது. சற்று நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு பின்பதாக கரடிகள் இருந்து இந்த ஆடுகளை பீறிட்டு போட்டது. அதுல சொல்லுவோமா, உங்களுக்கு தெரியும் உங்களை எங்க மேய்க்கணும், உங்க குடும்பத்தை எங்க வைக்கணும், உங்களை எங்க நடத்தணும். உங்களை உருவாக்கினவருக்கு தெரியாதா? தாயின் வயிற்றுல உருவாக்குறது தெரியாதா? நானே அதை கையில் எடுத்து அதை ஈச்சித்து இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி பாசிக்கு இருப்பதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பின்னால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அறியாம கூட செய்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு உலகத்தில் அநீதி நிறைந்தவனே நீதி செய்கிறானே. ஏழை தாய் அங்க 18:1 சொல்லப்பட்ட ஒரு ஏழை தாய் போய் ஒரு அநீதி நிறைந்த ஒரு ஊழியக்காரன் கேட்கிறான், இதமாட்ட கேட்கிறான், எனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் செய்யாமல் அவன் செய்கிறான் என்று பார்ப்போம். அநீதி நிறைந்த ஒரு ஊழியக்காரனை செய்யும் பொழுது உனக்காக ஜீவனை கொடுத்துக்கிறேன், நான் உனக்கு செய்ய மாட்டேனா என்று சொல்றேன். கொஞ்சம் பொறுமையோடு இந்த நாள் முழுசாக நம்ம பண்ண கூடாது. இருதயம் முழுவதும் அவர் எல்லா காரியத்தையும் அவரை நோக்கி இருக்க. பிள்ளைகளோடு வாதாடாதீங்க, பிள்ளைகளோடு போராடாதீங்க, வீட்டுக்காரியத்துக்காக போராடாதீங்க, எந்த மனுஷத்திலும் போராது. சற்று தாமதித்திருங்க. உங்களுக்கு எது தேவை, உங்களை எங்க நடத்தணும், எங்க வைக்கணும் அவருக்கு தெரியும். ஆகவே என் நிச்சயம்படி நான் நடந்து வழக்குக்கு மாதுக்காக ஓடி போய் இந்த காலம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நான் பாஸ்டிங் இருக்கிறேன். வேதத்துல ஃபுல்லா படித்து பாருங்க. மற்றவர்களுக்காக தான் பாஸ்டிங் இருந்திருக்கிறான், தேசத்திற்காக பாஸ்டிங் இருந்திருக்கான். முருதைகள் தன் சரீரத்தை கிழித்துக் கொண்டு 127 நாட்டில் உள்ள யூதர்களுக்கு அந்த பிரச்சனை வந்த பொழுது, அவனுக்கான நிகழ்மையான தேவனுடைய ஆணைகள் ஈடுபட்ட பொழுது அங்கே பாஸ்டிங் இருந்தான். மோசே மலையின் மேலே பாஸ்டிங் இருந்தான். ஒன்றை புரிந்து தேவனை பார்க்கும்படி ஒன்றை புரிந்து கொள்ள ஆத்துமாவை சீர் செய்வதற்கு மாத்திரம்தான் அந்த உபவாசம் இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியலன்றதுக்காக நான் பாஸ்டிங் இருக்கணும். என் சுயத்தை நிறைவேற்றுவதா இருக்கக்கூடாது. ஆகவே இந்த 4 காலங்கள்ல நம்முடைய ஜெபமோ நம்முடைய காரியங்களோ தேவனுக்கு விருப்பமாய் நடக்க வேண்டும். கண்களை மூடலாமா ஒரு நிமிஷம்? மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல செய்வரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல செய்வரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் வாய்ந்தென்னை அணைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல போரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல போரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாண்டவரே, கிருபையெல்லாம் மனதில் வாழ முடியாது சுவாமி. ஆண்டவரே, உடைய கிருபையெல்லாம் மனதில் வாழ முடியாது, உடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது. ஆண்டவரே, ஒரு ஆத்துமா கூட சுவாமி
99 ஆண்டுகளும் பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்டுக்காக ஆண்டவர் வனாந்தரத்தில் அழிந்து திரிந்த முள்ளுகளில் சிக்கியிருந்த ஆத்துமா கொண்டு வந்தீங்களே. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் என்றால் முழு பரலோகம் சந்தோஷப்படும் என்று சொன்னீரே. இன்று எங்கள் இருதயத்தை ஆண்டவரை கொண்டு வாங்க சுவாமி. எங்கள் ஒவ்வொரு இருதயத்தை உனக்கு நேராய் செலுத்துவது ஆண்டவர். உன்னுடைய சித்தம் நிறைவேறுவதா, நீ சிலுவையில பாடுபட்ட நோக்கம் நிறைவேறுவதா, நீ இந்த உலகத்தில் அவதரித்த நோக்கம் நிறைவேறுவதாக. ஒரு மனிதன் கூட கெட்டு போவது உமக்கு பிரியமில்லை என்று சொல்லியிருக்கீங்களே. ஒரு ஆத்மா கூட பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதை நீ சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர். ஜனங்களுக்காக ஆண்டவர் என் பரிதவிக்கிறேன் சொன்னீங்களப்பா. இந்த காலவில் எங்கள் இருதயங்கள் ஆண்டவரை மாற்றுங்க சுவாமி. இந்த உலகத்தின் நேராக எங்கள் இருதயம் போகக்கூடாதப்பா. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற சுவாமி ஆண்டவரே, அந்த சிந்தைகளை மாற்றி உன் மேல வைக்கும்படி உதவி செய்ய ஆண்டவர். இந்த நெந்து காரணங்கள் எடுக்கிற பாசிங் ஆண்டவர் எங்கள் இருதயங்களை நோரைக்கு எல்லாவற்றையும் செய்யப்படி மாம்சத்தை மேற்கொள்ளும்படி எதுக்கோ ஓடிக்காதை மேற்கொள்ளும்படி எங்கள் இருதயங்கள் கரைப்பட்ட இருதயங்களை மாற்றி போடுவீராக. தேவன் செயல்பட ஆரம்பிப்பீராக. அந்த வீடுகளுக்கு அப்படி மகிமை கடந்து வரட்ட சுவாமி. ஒவ்வொரு வீடுகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளை கடந்து போவதா, ஒவ்வொரு வீடுகளிலும் கடந்து போவதா. அந்த காலவெல்லாம் ஆண்டவர் என்ன பாடுகளோடு யார் பார்த்து கொண்டிருந்தாலும் சுவாமி ஆண்டவரை ஆன்லைன்ல பார்க்க போகிற ஜனங்களுக்காக அந்த வீடுகளுடைய வல்லமை கடந்து போவதா. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்த ஆரம்பிங்க ஆண்டவரை. இப்படி மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிங்க ஐயா. என் பிள்ளைகளை நீங்க வெளியே கொண்டு வாங்க சுவாமி. பாடுகளிலிருந்து வெளியே கொண்டு வாங்க ஐயா. வியாதிகளிலிருந்து வெளியே கொண்டு வாங்க ஐயா. மரண படுக்கையிலிருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரை. ஆண்டவரை இப்பொழுது வல்லமை கடந்து போவதாக. வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவேன் சொன்னீங்க ஐயா. இப்பொழுது தள்ளுமுள்ள காலம் ஆண்டவரை வியாதியிலே படுத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் இப்பொழுது இறங்குவதாக. மகிமை கரம் இறங்குவதாக. வியாதியை கொண்டு வருகிற அந்தகார இருள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதாக. சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. இருளின் வல்லமைகள் விலகுவதாக. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மீது ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க. அவர்களுக்கு விரோதமாக சத்துரின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அதவரை நான் சபிக்கிறேன் ஐயா. தேவன் பெருக்கிற ஊழியர்கள் ஐயா நீர் ஆசீர்வதிக்கப்படி ஒப்புக்கொடுக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நேரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நடப்பதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல முழுவதும் மறவாதே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவின் பரிசுத்தத்தைக்கு மீண்டும் என்று சதா காலம் நம்மோடு பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோட போய்தான்.